நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ட்ரேடிங் வியூவில் கண்ணாடி மோகன் ராஜா அப்படிங்கிற பேரில் நம்ம ஒரு இண்டிகேட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த இண்டிகேட்டரை ட்ரேடிங் வியூ எப்படி ஓப்பன் பண்ணி அதில் ட்ரேட் பண்ணுறது, அதில் ட்ரேட் பண்ணுறதுங்கிறத விட சார்ட் பார்க்குறது, அதில் தேவையான டூல்ஸ் என்னென்ன, நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான சில விஷயங்களை நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏற்கனவே எனக்கு இந்த ட்ரேடிங் வியூ இன்ஸ்டால்ட் ஆகிருக்கு. அதை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு ட்ரேடிங் வியூ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். அதில் என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ்லாம் கேட்குதோ எல்லாம் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் புதுசாக ட்ரேடிங் வியூ ஓப்பன் பண்ணும்போது இது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய சிம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிஃப்டி, கோல்டு, அது இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட இது வரும். இப்போ நான் அதெல்லாம் உங்களுக்காக ரிமூவ் பண்ணி வச்சுருக்கிறேன். அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா டெலிட்னு ஒன்று வரும். இந்த கீழே கடைசியில் இருக்கக்கூடிய இந்த டெலிட் அப்படிங்கிற நீங்கள் பண்ணிங்கன்னா இது காணாமல் போயிடும். ஒருவேளை கொண்டு வரணும் அப்படின்னா இந்த ஆட் சிம்பிள் அப்படிங்கிறத போயிட்டு இப்போ நான் பேங்க் நிஃப்டி கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக இந்த டைப் பண்ணேன். பேங்க் நிஃப்டின்னு வரும்போது மேலே அந்த வந்திருக்குது என்எஸ்சி அப்படின்னு சொல்லி இந்தியாவோடைய சிம்பிள் இருக்குது. இதை நான் ப்ளஸ் கொடுத்துருக்குறேன். பேங்க் நிஃப்டி ஆடுன்னு வந்துருச்சு. பேக்கில் போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்த பிறகு இந்த கட்டம் இந்த இடத்த செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வரும். இதில் இண்டிகேட்டர் ஆல்ரெடி நான் வச்சுருக்கிறேன். இப்போ நான் அதை டெலீட் பண்ணுறேன். சூப்பர் ட்ரெண்ட் ஒன்று இருக்குது, அதையும் டெலீட் பண்ணுறேன். இப்போ அதே இண்டிகேட்டர் நம்ம மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது கீழேருந்து ஒரு 3 டாட் இருக்குது. அந்த டாட்டை சூஸ் பண்ணால் லேஅவுட் செட்டப், நிஃப்டி 50 இண்டீசஸ், ட்ரேட் வித் யுவர் புரோக்கர், அதுக்கு பிறகு கீழே டூல்ஸ் இண்டிகேட்டர்னு இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இண்டிகேட்டர் அப்படிங்கிறத டச் பண்ணுவோம். ஃபேவரைட் அப்படிங்கிறத போகும்போது நான் இவ்வளோ ஃபேவரேட் கொடுத்து வச்சுருந்தா கூட 2 இண்டிகேட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதில் ஒன்று அங்கே வந்திருக்குது. இப்போ இதை உங்களால் முழுசாக பார்க்க முடியல. முழுசாக பார்க்குறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்படி இருக்கிற மொபைலை இந்த டைரெக்ஷன் மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். வந்த பிறகு அதில் அந்த 43 அப்படின்னு இருக்கக்கூடிய, அதாவது கண்ணாடி மோகன் ராஜா, இந்த பக்கம் இருக்கக்கூடிய 43, இதை சூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த இண்டிகேட்டர் அங்கே வந்துடும். இப்போ நான் பேக்கில் வரேன். ஓகே, இந்த இண்டிகேட்டர் வந்துருச்சு. இதில் அடிஷ்னலாக நம்மளுடைய ஒரு கைடன்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சூப்பர் ட்ரெண்டை ஆட் பண்ணணும். மறுபடியும் அதே மெத்தடு 3 டாட்டு, இண்டிகேட்டர், சூப்பர் ட்ரெண்ட் அப்படின்னு டைப் பண்ணால் போதும். இந்த சூப்பர் ட்ரெண்ட் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் அவங்களுக்கு தோணுன பேரில் ஒரு சூப்பர் ட்ரெண்டை க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் வேண்டாம். ரொம்ப சிம்பிளான இது. சூப்பர் ட்ரெண்ட் ஆடட் டு சார்ட்னு கீழே வந்துருச்சு. அப்படி பேக்கில் போயிடலாம். எஸ், இப்போ சூப்பர் ட்ரெண்ட் இந்த இடத்துல இருக்குது. சரி, இப்போது நம்மளுக்கு இது தேவையில்லை. பேங்க் நிஃப்டி பார்த்துட்ருக்குறோம். பேங்க் நிஃப்டி தேவையில்லை, நிஃப்டி 50 வேணும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பேக்கில் போய்ட்டு வரலாம். இல்லாத பட்சத்தில் இந்த கீழே இப்போ நான் சூஸ் பண்ணேன் அந்த இடத்துல போயிட்டு ஆல் அப்படிங்கிற இதை மேலே பார்க்கணும். ஏன்னா ஆல் ஏன் பார்க்கணுன்னா அடுத்து நம்ம ஆப்ஷனுக்கு போகும்போது இந்த ஆப்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குது.
அதில் இப்போ வந்து எல்லாமே இருக்கக்கூடிய அந்த இடத்துல போயிட்டு பாருங்கள், ஆல், ஸ்டாக்கு, ஃபண்டு, ஃபியூச்சர், ஃபாரெக்ஸ், கிரிப்டோ, இண்டிசஸ், பாண்ட்ஸ், எகனமி, ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆல் அப்படிங்கிறதுல இருக்குது. நான் நிஃப்டி 50க்கு போகிறதுனால NIFTY நிஃப்டின்னு வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸ்னு இருக்குது. இதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணால் இது ஃப்ரண்ட் எண்டுக்கு தான் போகும், நம்மளுக்கு சார்ட்டில் ஓப்பன் ஆகாது. சார்ட்டில் ஓப்பன் ஆகிறதுக்கு அது மேலேயே டச் பண்ணுறேன். நிஃப்டி பேங்க்லேருந்து நிஃப்டி 50க்கு மாறிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்ம இண்டிகேட்டர் ஆட் பண்ணுறதை பார்த்தோம். அடுத்து இண்டெக்ஸில் பேங்க் நிஃப்டிலேருந்து நிஃப்டி கொண்டு வந்துட்டோம். இப்போ மார்க்கெட் வந்து ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்குது. இந்த இடத்துல மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு ஒரு ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல என்ன ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறதுக்காக சில லைன்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கு நமக்கு யூஸ் ஆகிறது அந்த 3 ட்ரிபிள் டாட் அப்படிங்கிறத டச் பண்ணிவிட்டு ஓகே, அது இல்லை, இந்த பென்சில் லைன் மாதிரி இருக்கிறக்காக பென்சில். ஃபஸ்ட்டு ஒரு ஹரிசாண்டல் லைனுக்கு நான் அந்த ஹரிசாண்டல் லைனுங்கிறத சூஸ் பண்ணுறேன். காலையில் 10:09 டைம், இப்போ 9:57 அந்த டைமுக்கு தான் க்ரீனாக மாறி இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஹரிசாண்டல் லைன் நான் வரைஞ்சிட்டேன். இப்போ இதனுடைய ப்ரைஸ் வந்து 25,585ன்னு இருக்குது. இப்போ 25,500 கான்ட்ராக்ட் நம்மளுக்கு இதில் காலில் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது மறுபடியும் அந்த நிஃப்டி பேங்க்லேருந்து நிஃப்டியை சூஸ் பண்ணால் இந்த இடம் அதை சூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நிஃப்டி அது கூட ஸ்பேஸ் விட்டு அமௌண்ட்டு 25500 25,500. இந்த இதில் அந்த ஸ்பேஸ் வராமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 25,500 வந்திருக்கிற மாதிரியும் தெரியுது, வராத மாதிரியும் தெரியுது. இன்னொரு தப்பு நடந்திருக்கு. என்னென்னா இது ஆளில் போய் போகாமல் ஆப்ஷனில் போயிட்டு வரணும். நிஃப்டியில் போயிட்டு ஆப்ஷனில் போயிட்டு நிஃப்டி 25,500 அப்படின்னா இப்போ நம்ம எந்த கான்ட்ராக்ட் எடுக்கணுமோ அது வந்துடும். இப்போ நம்மளுக்கு வந்து முழுசாக அதை படித்து பார்த்துட்டு, அதாவது எந்த மாதத்து கான்ட்ராக்ட் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன அதனுடைய டைரெக்ஷனை மாற்றும்போது இதில் மேலே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 20 அக்டோபர் 2025 புட்டு மேலே இருக்குது. நம்மளுக்கு தேவை கால். கால் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அக்டோபர் 20, அக்டோபர் 26. ஸ்பேஸ் கால் போட்டு பார்க்கலாம். கால் வந்திருக்கா பாருங்கள். நான் கால்னு கொடுத்தேன். 20 அக்டோபர் 2025 கால் வந்துருச்சு. எல்லா டீட்டெயிலுமே இருக்குது. அதில் 3 மினிட்ஸ் இருக்குது, NSC இருக்குது, ஹெய் நேஷனல், எல்லா டீட்டெயிலும் வந்துருச்சு. இப்போ டைரெக்ஷனை மாற்றிக்கலாம். இந்த கீழே தெரியுது பாருங்கள், இவ்வளோ ஆப்ஷன்ஸ் அதில் இருக்குது. ஓகே, ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு முக்கியமான விஷயங்கள் பார்க்கலாம். ஸோ கான்ட்ராக்ட் எடுத்துட்டோம். இப்போ என்ட்ரிக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறது அப்படின்னு ஒரு லைன் இருக்குது. அந்த லைனை இழுத்து கீழே கொண்டு வந்து இந்த இடத்துல வைப்போம். 161 ரூபா. சரி, ஓகே. அடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்ட்ரி ஆக வேண்டிய இடம் க்ரீன். இதுக்கு வந்து லைனில் போயிட்டு ஒரு வெர்டிக்கல் லைன் எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு கேண்டில் விட்டுட்டு 2வது கேண்டிலில் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கிறேன். இப்போ உள்ளே போன பிறகு எப்போ வெளியே வரணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா
இந்த க்ரீன் கலர் எப்போ முடியுதோ அப்போ வெளியே வரணும். வெர்டிக்கல் லைன் இந்த இடம் கிட்டத்தட்ட இன்னொரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா இதுதான் எக்ஸிட் ப்ரைஸ். $317, 160, ஒரு 150 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. இப்போ இந்த இடத்துல இந்த 2 லைன் மட்டும் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று யூஸ் பண்ணுவோம். ஆட் டு இந்த இப்போ அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா ஆட் டு ஃபேவரேட்னு வருது. அதை ஸ்டார் செலக்ட் பண்ணிக்கலாம். ஹரிசாண்டல் லைன் நமக்கு அதிகமாக யூஸ் ஆகிறதுனால அழுத்தி பிடிச்சி அதுக்கு ஒரு ஸ்டார் போட்டு வச்சிடுறோம். வெர்டிக்கல் லைனும் தேவைப்படுறதுனால அழுத்தி பிடிச்சி அதுக்கு ஒரு ஸ்டார் போட்டு வச்சிடுறோம். இப்போ இதெல்லாம் எங்கே வந்திருக்குன்னா இந்த இடத்துல மேலே வந்திருக்கும், இங்கே நிற்கிது. சரி, இப்போ இதோட வேல்யூ பார்க்குறதுக்கு இன்ஃபார்மேஷன் லைனை செலக்ட் பண்ணி எந்த இடத்துல நம்ம வேல்யூ பார்க்கணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு ஒரு டச் பண்ணோன்னா அதுக்கு பிறகு ஒரு ரவுண்ட் ஷேப் ஃபார்ம் ஆகுது. அதிலிருந்து அதை இழுத்து எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா இதில் 154 பாயிண்ட்ஸ்னு காட்டுது. இந்த மாதிரி சில முக்கியமான டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து கேண்டில் கைகனாஷி, இந்த ரெண்டும் மாத்திரக்கு தான் இந்த ட்ரிபிள் டாட்டில் போயிட்டு சார்ட் டைப் அப்படிங்கிற நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இங்கே கேண்டில் செலக்ட் பண்ணி வச்சுருக்குது, இங்கே கைகனாஷியும் செலக்ட் பண்ணி வச்சுருக்கு. இந்த இடத்துல இப்போ நான் கேண்டிலுக்கு மாற்றுறேன். பொதுவாக வந்துட்டு ஒவ்வொரு பிவட் பாயிண்ட்லேயும் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்கும். அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்கக்கூடிய இடத்துல இந்த கலர் அங்கே மேட்ச் ஆகலை. ஸோ இந்த மாதிரி இடத்துல உள்ளேயா வெளியா அப்படிங்கிற ஒரு பயம் வரும். அந்த பயத்தை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா கேண்டிலை சார்ட்டில் போயிட்டு ஹெய்னாஷியாக மாற்றுறோம். இப்போ வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், பயப்படாமல் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வரும். என்னது எப்படி இருந்தாலும் சரி, நாம் வந்துட்டு அந்த க்ரீன் கலர் பேக்ரவுண்டு வரும்போது உள்ள, க்ரீன் கலர் பேக்ரவுண்டு வரும்போது வெளியே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால் மற்ற எதுவும் பெருசாக போட்டு அழட்டிக்க வேண்டியதில்லை. நம்மளுக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எந்த ஒரு ட்ரேடும் லாஸ் ஆகாமல் பண்ணுறது அல்லது ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி பண்ணுறது அப்படின்னு இதை வந்து நம்ம ஒரு வீடியோவில் எப்படி சொல்லியிருப்போம்னா மினிமம் ப்ராஃபிட்டு, மினிமம் லாஸு, காஸ்ட்டு, அன்பிலிவபிள் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கான்செப்டில் தான் இதை நம்ம ஒரு யூஸ் பண்ணுறோம். சரி, இப்போ இது இருந்தாலும் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியதில் என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சில பேருக்கு சில நேரங்களில் நேரம் தப்பாக காட்டும். அந்த நேரத்தை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல போயிட்டு செட்டிங் இருக்குது, செட்டிங் போயிட்டு கீழே போனோம் அப்படின்னா மோர் செட்டிங் இருக்குது. அந்த மோர் செட்டிங்கில் இங்கே டைம் வருது, 24 ஹவர்ஸ்ன்னு வருது. ஜஸ்ட் அதை ஹோல்டு பண்ணிங்கன்னா இல்லை இந்த டேட் இது நம்ம செலக்ட் பண்ணும்போது ஆக்சுவலாக டைம் ஸோன் அப்படிங்கிறதுல போய் தான் அதை நம்ம மாற்றணும்.
ஓகே, இங்கே டைம் ஜோன் வந்து அதில் இல்லை, எக்ஸ்ப்ளோரில் இருக்குது. எக்ஸ்ப்ளோரில் போயிட்டு கேலண்டர் அப்படிங்கிற நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா இந்த யூடிசி அப்படின்னு வருது. அதில் +5 அப்படிங்கிறதுல தான் டைமை வந்து இந்த +5ங்கிறது கொல்கத்தாவுக்கு வரும். ஆக்சுவலி ட்ரேடிங் வியூ நான் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் இப்போ நம்ம வந்து ஒரு இண்டிகேட்டர் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்குறோம். அதே மாதிரி இந்த பார்த்திங்கன்னா கொல்கத்தா அப்படி பண்ணும்போது கரண்ட் டைம் ரைட் டைம் வந்துடுது. இதுதான் அந்த டைம் கொண்டு வர்றது எக்ஸ்ப்ளோரில் இருக்குது. எக்ஸ்ப்ளோர் போயிட்டு கேலண்டர் போயிட்டு வந்துடும்போது அது வருது. ஓகே, ஸோ டைம் பிரச்சனை இருக்கவங்களுக்கு அப்படி அந்த மாதிரி. அப்புறம் நார்மலாக பார்க்குறதுக்கு சார்ட்டு, வாட்ச் லிஸ்ட்டு அப்படின்னு ஒன்று இருக்குது, சார்ட்டுன்னு ஒன்று இருக்குது, எக்ஸ்ப்ளோர் ஒன்று இருக்குது. ஸோ இது இல்லாமல் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. இதில் இந்த நிஃப்டிக்கு அப்படிக்கு அடுத்து இருக்கக்கூடிய 3 மினிட்ஸ் இதில் தான் டைம் ஃப்ரேம்ஸ் எல்லாம் வருது. எந்த டைம் ஃப்ரேம் நம்ம வைக்கணும். இப்போ உதாரணம் சொல்ல போனோம் அப்படின்னா செகண்டு கூட கொடுத்துருக்குறாங்க, நிமிடங்கள் இருக்குது, மினிட்ஸ் இருக்குது, ஹவர் இருக்குது. நம்ம எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அவங்க கொடுக்குறத பார்த்தா இன்னும் கூட நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட ஆட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஓரளவுக்கு அடிப்படையான பேசிக்கான விஷயங்கள்லாம் இதில் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை யூஸ் பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது குறைகள் இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள், நம்ம அதை மறுபடியும் சரி பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.